உங்களை பாதத்திலே வழிந்திருக்கிறேன். ஆமா தம்பி விமேசனா அண்ணா சரி பாஞ்சாலி அம்மன் பாஞ்சாலி ஐவர் ராஜார்களின் பாதத்திலே பல வகையான மலர்களை எல்லாம் பறித்து வந்து ஐவர் ராஜார்களே கண்கண்ட தெய்வம் என்று சொல்லி ஐவர் ராஜார்களை நான் பணிந்து வந்தன வழிபாடு செய்திருக்கிறேன் சுவாமி. கொண்டு வந்து இருவாட்சி கொங்கு மந்தார வெற்றி வேறு பாரிசாதம் என்று சொல்லக்கூடிய மலர்களை ராஜா என்று சொல்லக்கூடிய உன்னுடைய அண்ணாவிடத்த பாதத்திலே வழிந்திருக்கின்ற அப்படி வழிந்திருக்கின்றபடினால் தம்பி அண்ணா நீங்களும் தேவி பாஞ்சாலி அம்மையாரும் இந்த பாராயவனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே சுகமோடு வாழ்ந்திருப்பா தேவி. இந்த பாராவணத்திலே பாஞ்சாலி சுகமாய் வாழ்வாய் சுகமாய் வாழ்வாய் பாஞ்சாலி அப்படி என்று வாழ்த்தளிக்கிறீரா? ஐயோ ஐயோ பிராணநாதா
பாவி ராமுமானோ பாகத்தை தந்தி காடால விதித்தானே கபட வஞ்சக நானதுரிய நான் வாழ்ந்திட்ட காலமெல்லாம் நான் ஐவர் ராஜார்களை மணந்து யாதொன்று துன்பமும் அனுபவிக்காமல் சந்தோஷமாக வாழ்வேன் என்று எண்ணி வந்தேனே. அப்படி நான் என் எண்ணத்திலே நான் சந்தோஷம் கொண்டு இருந்தேனே. ஐவர் ராஜார்களை மணந்த நாள் முதலாக இருந்து இந்த வளமாக மார்க்கமாக வளைத்து வந்து காட்டிலும் சரி மேட்டிலும் சரி கல்லிலும் சரி முள்ளிலும் சரி புயலானாலும் மழையானாலும் இந்த குணத்திலே பல விதமான துன்பங்களை அனுபவித்து வாழ்கிற காலத்திலே பாச்சாலி சுகமாய் வாழ்வாய் பாச்சாலி வாழ்வாய் என்று நான் நினைத்த பிறகு அப்படி என்று வாக்களிக்கிறேன். இது நியாயம்தானா? சரியான உணவு கிடையாது. காய்கறிகளை உண்டு வருகிறோம். உடுத்துவதற்கு சரியான ஆடை கிடையாது. மூங்கில் ஆடையை உடுத்தி வருகிறோம். குடிப்பதற்கு சரியான நீர் கிடையாது.
அதாவது கல்லிலே தேங்கி இருக்கக்கூடிய துணை தண்ணீரை குடித்து வருகிறோம். படுப்பதற்கு சரியான இடம் கிடையாது. வட்ட பாறை மீதில் படுத்து வருகிறோம். இப்படி எல்லாம் வாழ்கிற காலத்திலே சுகமாய் வாழ்வாய் பார்த்தால் என்று சொல்கிறாயே, இது நீதியாவோ? திருடர்களாகப்பட்டவர்கள் எப்படி யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் தலைமறைவாகி வாழ்கிறார்களோ, அப்படி கள்ளர்களைப் போலவே ஐவராஜார்கள் யாருடைய கண்களுக்கும் புலப்படாமல் இப்படி தலைமறைவாகி வாழ்ந்து கஷ்டப்படுகிறோமே. இந்த ஐவராஜார்களுடன் இந்த பாஞ்சாலி கஷ்டப்பட்டு வருகிறேனே, இந்த துன்பம் இன்னும் எத்தனை நாளைக்கு சாமி? சொல்லுங்கள் நாதா, சொல்லுங்கள். ஐவராஜார்களும் எப்படி பொறுமையுடனே இருக்கிறீரே பந்தவா? சாமி, நான் இருக்கின்றேன் என் கூந்தாலே. பாவியாக துர்ச்சோதனை நிறுத்தி அடியே துர்ச்சோதனா, அந்த தேசியாகிய பாஞ்சாலியை தர 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 என்று இழுத்து வந்து எனது துணை மீதில் அமர செய்யடா தம்பி அப்படி என்று சொன்னானே பாவி துரியோதன. அவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த துர்ச்சோதனன் அண்ணன் மனைவி என்று பார்த்தானா? கிடையாது. தம்பி மனைவி என்று பார்த்தானா? கிடையாது. அண்ணன் மனைவியை அன்னை போல ஆதரிக்க வேண்டும் அப்படி பார்த்தானா? கிடையாது. தம்பி மனைவியை தங்கை போல பாவிக்க வேண்டும் என்று நினைத்தானா? கிடையாது. பெண்களே வரக்கூடாத ராஜசபைக்கு என்னுடைய கூந்தலை பற்றி தர 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 தரவென்று இழுத்து வந்து 60ஆம் படி மேலே நிறுத்தி என்னை நிறைந்திருக்கக்கூடிய சபையிலே என் துயில் ஒருந்தி என்னை அவமானப்படுத்தினானே. அந்த சபையிலே நான் எடுத்த சபதம் என்னவென்று எடுத்தேன். அடியே துச்சாதனா, எந்த கரத்தை கொண்டு என்னுடைய கூந்தலை கலைத்தாயோ, எந்த கரத்தை கொண்டு என் கூந்தலை கலைத்து இழுத்து வந்தாயோ, இன்று நாளைக்கு முதல் என் கூந்தல் விரித்தபடியே கலைத்தபடியே இருக்கும். அப்படி நான் இந்த கூந்தலை முடிக்க வேண்டுமானால் நீ எப்பொழுது மடிகிறாயோ அன்று நாளையிலே உன்னுடைய உதிரத்தை ரத்தத்தை எண்ணெயாகவும்
எந்த உன் அண்ணன் எந்த துடை மீது அமர சொன்னானோ அந்த துடையை முறித்து அந்த துடை எலும்பை சீப்பாகவும் உன் அண்ணன் மடிக்குடலை பூவாகவும் என் கூந்தலில் சூடும் வரையில் நான் பூ வைக்க மாட்டேன், என்னுடைய கூந்தலை முடிக்க மாட்டேன், விரித்தது விரித்தபடியே இருக்கும் அப்படி என்று நான் சபதம் எடுத்தேனே. இந்த எடுத்த சபதம் அது என்று போட்டிருக்கிறோம். அந்த துரியோதனே என்னுடைய தயனால் தூள தூளாகவே அடித்து வருகிறேன். அப்படியா? சொல்லுங்க. அப்படியா? அண்ணா அந்த துரியோதனே தூள அடிப்பேன். ஆனா தம்பி தெரியுமா? ஆனா கோடு தாண்டாத குருகுலம், சத்தியம் தவறாத சொந்தகுலம். ஆனா தர்மமே ஜெயம். புறத்தவர பூமியாளர் பொங்கினவர் காடாழ்வார் என்பது பெரியோருடைய வாக்கு தத்துவங்கள் உண்டு. அதனால இப்போது தர்மமே ஜெயம், பெருமாளை துணையின்றி நாம் வந்திருக்கின்றோம். ஆனா துரியோதனன் யுத்த கட்டளை எப்படி? 12 வருடம் 1 வருடம் அஜ்ஞாத வாசம் 13 கழித்து வந்தால் நாடுகளை கொடுப்பேன். அதன்படி 9 வருட காலம் ஆகிறது. இன்னும் 4 வருட காலம் எதிர்காலம் இருக்குது. அதன்படி முடித்து விட்டு வந்தால் நாடுகளை கேட்போம். கொடுக்கவில்லை ஆனால் உன்னுடைய இஷ்டம் போல் அடிப்போம். சரியா? அதனால ஆத்திரப்படுவது நல்லது. ஆனால் விரிந்து விட்டது. பாலைவனம் சொல்லப்பு 10ஆம் வனத்திற்கு புறப்பட வேண்டும். அதற்காக உங்களை அழைத்தேன். புகழமா?
இப்போது 9வது ராமரிஷி வனம் என்று சொல்லக்கூடிய அவ்வனத்தை விட்டு கடந்து 10வது வனத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த 10வது வனத்திலே வந்து பார்த்தாலே எப்படி இந்த வனமாகப்பட்டது பாலை வனமா இருக்குது. இந்த பாலை வனமாகப்பட்டது ஈச்சங்காடும் மணல் மேடும் சுண்ணாம்பு காடுமா இருக்குது. நிற்க நிழல் கிடையாது, குடிக்க அருந்த ஜலம் கிடையாது, கண்ணுக்கும் விட்டு மணல் வனமா பாலை வனமா இருக்குது. ஆனால் இந்த ஓராண்டு காலங்களை கழிக்க வேண்டுமானால் இவ்வனத்தில் தான் கழிக்க வேண்டுமே தவிர அதனால் இப்படி இருந்தாலாகாது என்று ஓராண்டு காலங்களை கழிப்பது எப்படி அப்படி என்று ஆறுதலை கேட்கும்படியாய் குருவிந்த சொல்லக்கூடிய வியாசர் பகவானை வேண்டினோம் ஆனார் வேண்டி ஆதரவு கொடுப்பார் என்று நான் அறிந்தேன். வேண்டி அழைக்கலாமா? எங்கள் முனிநாதர் தேவி சொல்லக்கூடிய வியாசர் பகவானை வேண்டியிருக்கிறோம். அவர் வந்த பிறகு அறிவியல் சபையோர்களே, ஆண்டவர்களாகவே வியாசர் பகவானை நினைக்க வியாசர் பகவானாலும் இந்த பாசபை வருவார். அது வந்து கதத்தோட சபையோர்